நிகழ்வுகள். புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் வன்கொடுமையை கண்டித்து மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் கீர்த்திவாஸ் தலைமையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கைகளில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பதாகைகள் ஏந்தியும் பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு நீதி வேண்டி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். கொல்கத்தாவில் ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி முதுநிலை மருத்துவர் 8ஆம் தேதி இரவு பணியில் இருந்தபொழுது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் சார்பில் இதனை கண்டித்து மாணவர் காங்கிரஸ் மாநில பொருளாளர் திரு கீர்த்திவாஸ் தலைமையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் பதாகைகள் ஏந்தியும் பாதிக்கப்பட்ட மருத்துவருக்கு நீதி வேண்டி தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர். அப்பொழுது பேசிய மாநில செயலாளர் திரு அல்போன்ஸ், சுதந்திர நாட்டில் பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் இல்லை என்றும் ஆண்கள் பெண்களை உடலாக பார்க்காமல் உயிராக மதிக்க வேண்டும் என்றும் டெல்லி நிர்பயா படுகொலைக்கு பின் கடுமையான சட்டங்கள் கொண்டு வந்த பின்பும் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது மிகுந்த வேதனையை அளிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு மாணவர் காங்கிரஸ் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாகவும் நீதி கிடைக்க பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் என்றும் காங்கிரஸ் துணை நிற்கும் என்றும் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் மாநில தலைவர் டாக்டர் KSK ஹர்ஷவர்தன், மாநில செயல் தலைவர் நிதிஷ்குமார், மாநில பொது செயலாளர் ராஜேஷ், மாவட்ட தலைவர் ராமநாதன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் TSM அரசு தொடக்கப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. நவசமாஜ் சேரிட்டபிள் சொசைட்டி சார்பில் சீர்காழி பகுதியில் அமைந்துள்ள TSM அரசு தொடக்கப் பள்ளியில் 78வது சுதந்திர தின விழா கொண்டாட்டம் மற்றும் வருடாந்திர கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் சிவகடாட்சம் தலைமை தாங்கினார். ஆசிரியர் கலைச்செல்வன் வரவேற்புரை வழங்கினார். நவசமாஜ் மாநில தலைவர் மற்றும் தேசிய துணைத் தலைவர் முனைவர் அன்பானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். நவசமாஜ் மாநில அமைப்பு செயலாளர் பாலச்சந்தர் வாழ்த்துரை வழங்கினார். சித்த மருத்துவம் சம்பந்தமாக வில்லியனூர் சம்பூரண சித்த மருத்துவமனை டாக்டர் புகழேந்தி சித்த மருத்துவம் சம்பந்தமாக பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கி விரிவுரை ஆற்றினார். மாவட்ட கல்வி கண்காணிப்பாளர் ரமேஷ்குமார், ஊராட்சி மன்ற தலைவர் உமாபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் கடந்த ஆண்டு சுயம்வரம் தொடக்கமும் அதன் விளக்கமும், முதியோர் இலவச காப்பீடு ஆலோசனை, மருத்துவம் சார்ந்த அறிவுரை மற்றும் வினா விடை குறித்து ஆலோசிக்கப்பட்டன. நிர்வாக பொறுப்பாளர்கள் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் ராஜேந்திரன், பொருளாளர் சக்திவேல் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் சுதந்திர தினத்தினை முன்னிட்டு மாணவர்களுக்கு எழுதுபொருட்கள், நோட்டு புத்தகம், இனிப்புகள் வழங்கப்பட்டன. ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கம் சார்பில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடி ஏற்றி மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டன. நமது இந்திய நாட்டின் 78வது சுதந்திர தின விழா ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கம் சார்பில் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஸ்ரீராம் நகரில் நடைபெற்றது. இதில் நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் இராணுவ வீரர்கள் ஏழுமலை, இருதயராஜ் ஆகியோர் ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதில் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நலசங்க துணைத் தலைவர் பொன் செந்தில் குமரன், சங்க செயலாளர் ராஜு, இணை செயலாளர் பால்வண்ணன், திவ்யா, சங்க பொருளாளர் பலராமன், சங்க இணை பொருளாளர் ராமலிங்கம், சங்க சட்ட ஆலோசகர் மேகநாதன், சங்க கௌரவ தலைவர் ஜெயக்குமார், தேவநாதன், சங்க ஆலோசகர்கள் முனுசாமி, திருமால், சங்கர சீனிவாசன் மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் ஏழுமலை, இளஞ்செழியன், ராமலிங்கம், சந்திரன், ஜீரோ, சவுந்தரராஜன், செல்வ கணபதி, பிரவீன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அப்துல் காதர், மதனகோபால், கோபி, ஆனந்த்குமார், சிவகுமார், ஆனந்த், கிறிஸ்டோபர், தமிழ்ச்செல்வி, சத்யபாமா ஆகியோர் இணைந்து சுதந்திர தின விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் உட்பட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சங்க தலைவர் அற்புதராஜ் இல்லாத காரணத்தினால் சங்க நிர்வாகிகள் ஒருங்கிணைந்து இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு
கொஞ்சம் கிளி மாரியம்மன் கோவிலில் ஆடி மாத மகோற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் மற்றும் கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் சண்முகபுரம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கொஞ்சம் கிளி மாரியம்மன் தேவஸ்தானம், அருள்மிகு வெள்ளம் தாங்கி ஐயனாரப்பன் திருக்கோவில், அருள்மிகு செங்குளத்து ஐயனாரப்பன் திருக்கோவிலில் ஆடி மாத மகோற்சவ விழா கடந்த திங்கட்கிழமை துவங்கியது. இதில் திங்கட்கிழமை அன்று அம்மனுக்கு ஊரணி பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் அம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனுக்கு பால் சாகை வார்த்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினார்கள். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூழ் படையலிட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. கதிர்காமம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து விழாவினை சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிறப்பு அதிகாரி சக்கரவர்த்தி, சண்முகாபுரம் மேட்டுப்பாளையம் ஆலய விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளைப்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தேவையற்ற பட்டுப்போன மரங்களை வெட்டும் பணிகளை உருளைப்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள தேவையற்ற பட்டுப்போன மரங்களை வெட்டும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழி குழு தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் மேற்கொண்டார். தொகுதி முழுவதும் உள்ள பட்டுப்போன எந்த ஒரு உபயோகமின்றி உள்ள காய்ந்து போன மரங்களை வெட்டும் பணிகளில் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தை சேர்ந்த இளைஞர்கள் சிவராமன், தினேஷ், காமராஜ், ஜோசப், கார்த்திக், தர்மேஷ், பிரபு, அருள் மற்றும் பலர் ஈடுபட்டனர். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் சுமை தூக்குவோர் இறக்குவோர் நலசங்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. இவ்விழாவில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பாவாணன் மற்றும் மாநில நிர்வாகிகள் கபிலன், ஒழுங்கு நடவடிக்கை குழு சாந்தகுமார், இளம் சிறுத்தைகள் எழுச்சி பாசறை மாநில நீதி செயலாளர் அன்பரசன், கட்சியின் தலைமை நிலை செயலாளர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். தொழிற்சங்க துணைத் தலைவர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் செயலாளர் மரி அந்துவான், பொருளாளர் மரி அலெக்சாண்டர், தொழிற்சங்க நிர்வாகிகள் சீனிவாசன், அலெக்சாண்டர், குமரன் மற்றும் கட்சியின் தொகுதி செயலாளர் இளையராசு, தீந்தமிழன், கருணைதாஸ், செந்தமிழ் வளவன், சுபாஷ் சந்திரபோஸ், ரான் நோரு, வினோத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் ஏழை எளிய மக்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பாண்டி மெரினாவில் ஆகஸ்ட் 15 அன்று 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டு போட்டிகள் நடைபெற்றது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட பாண்டி மெரினாவில் ஆகஸ்ட் 15 அன்று 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் சார்ந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த போட்டிகளில் கலந்து கொண்ட குழந்தைகளையும் போட்டியாளர்களையும் பாராட்டி பரிசுகளை வழங்கினார். இவருடன் பாண்டி மெரினா CEO ஆனந்த் கணேஷ், இயக்குனர் காமராஜ் மற்றும் அவரது தந்தை தொகுப்பாளர் வேந்தன் ஆகியோர் உடன் இருந்தனர். Please. Thank you sir. Thank you so much. Thank you sir. So இதனை தொடர்ந்து
ஸோ நம்மளுடைய பாண்டிமேனுடைய டைரக்டர் சார் கார்த்திக் சாருடைய தகப்பனார் பொன்னாடை போற்றி அவரை மரியாதை செய்ய இருக்கிறார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த நேரத்தில் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவரோட போய் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அவர் கூட அவங்க போயிடுங்க. அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இங்கே இந்த வேண்டா பேச்சுக்கு வருகை தந்த சிறப்பான நிகழ்ச்சியை பார்த்து அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இப்படி நான் பாராட்டுறேன். ஆனா எவ்வளவு சிறப்பா இதை கொண்டு போக முடியுமோ அதே மாதிரி சிஓ சாரும் அவங்க ஒத்துழைப்பா இருந்து இவ்வளவு பிரமாதமா இது சாதாரணமா ஏதாவது. பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் சங்கம் சார்பில் வேலை நிறுத்த போராட்டம். கொல்கத்தாவில் பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டதை கண்டித்து நாடு தழுவிய அளவில் டாக்டர்கள் இன்று காலை 6 மணி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அரசு மருத்துவர்கள் இன்று முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் சுமார் 300க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதால் புறப்பிரிவு இயங்கவில்லை. இதனால் நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் கருப்பு பேட்ச் அணிந்தும் கையில் மெழுகுவத்தி கண்டன பதாகைகளை கையில் பிடித்தபடி தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர். மேலும் உயிரிழந்த மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. வேலை நிறுத்தம் காரணமாக புறநோயாளிகள் பிரிவு மூடப்பட்டுள்ளது. அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் அத்தியாவசிய சேவைகள் வழக்கம் போல் இயங்கி வருகின்றது. முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த துலுக்கானத்தம்மன் கோவிலில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளிக்கிழமையை ஒட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. ஆடி மாதம் என்றாலே பல்வேறு விழாக்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த மாதமாக கருதப்படுகின்றது. ஆடி மாதத்தை ஒட்டி ஏராளமான அம்மன் கோவில்களில் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதிலும் குறிப்பாக ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அம்மனுக்கு உகந்த நாள் என்பதால் தேர் திருவிழா, சாகை வார்த்தல் உட்பட பல்வேறு விழாக்கள் பொதுமக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த துலுக்கானத்தம்மன் கோவிலில் ஆடி மாதம் 5ஆம் வெள்ளியை ஒட்டி தேர் திருவிழா நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று பின்னர் பால் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அம்மன் வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து இரவு அம்மன் திருவீதி உலா நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த திருவீதி உலா நிகழ்ச்சியில் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கோவில் புதிய நிர்வாக அதிகாரி தலைமையில் இந்நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் கோவில் அறங்காவலர் குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகரை சேர்ந்த இளைஞர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு துலுக்கானத்தம்மனை பக்தி பரவசத்தோடு வழிபட்டனர். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் இணைந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர். புதுச்சேரி மாநிலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழா நேற்று வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சமூக சேவகர்கள், ஆன்மீக பக்தர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு இடங்களில் அன்னதானங்கள் வழங்கி வருவது வழக்கம்.
அதன் ஒரு பகுதியாக செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் ஸ்ரீ ஐயப்பன் திருக்கோவில் மற்றும் அரியாங்குப்பம் ஐயப்பா சேவா சங்கம் மற்றும் புதுவை மாநில சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜ்யம் இணைந்து பக்தர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சமபந்தி விருந்தில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாநில, மாவட்ட, சமாஜம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 39ஆம் ஆண்டு திருவிழா முன்னாள் சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 39ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று கரக வீதி உலா மற்றும் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு திருவீதி உலாவும் வலம் வந்து ஆலயம் வந்தடைந்தனர். தொடர்ந்து சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் அனைவருக்கும் கூழ் வழங்கினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் ஆலய தேரோட்டத்தை முன்னிட்டு அரியாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தது. இதில் அரியாங்குப்பம் சுப்பையா நகர் சந்திப்பு அருகே புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி முன்னிலை வகித்தார். முன்னாள் சபாநாயகர் சபாபதி தலைமை தாங்கினார். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை நிர்வாகிகள் மற்றும் மகளிர் அணியினர் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கட்சியின் வார்டு தலைவராக பார்த்திபன் நியமிக்கப்பட்டு ஒப்புதல் படிவம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் வட்டார காங்கிரஸ் சார்பில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டியில் புதிய நிர்வாகிகளை மாநில தலைவர் வைத்தியலிங்கம் ஒப்புதலோடு பொது செயலாளர் சங்கர், வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதிய வார்டு தலைவராக பார்த்திபன் நியமனம் செய்யப்பட்டு ஒப்புதல் ஆணையினை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியின் போது அகில இந்திய மீனவ காங்கிரஸ் செயலாளர் காங்கேயன், பிரதேச காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் சசிகுமார், மகளிர் காங்கிரஸ் துணை தலைவி பொன்னி சுப்புராயன் மற்றும் நிர்வாகிகள் ஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழாவில் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சுவாமி தரிசனம் செய்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ சங்கரி அம்மன் ஆலய தேர் திருவிழாவில் பல்வேறு கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசுவாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இந்த பகுதியில் நடைபெற்ற அன்னதான நிகழ்வுகளில் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் பங்கேற்று பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தனபால், தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் குருமூர்த்தி, பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசு மற்றும் நிர்வாகிகள் சுவாமிநாதன், சிவராமகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. திருபுவனை கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு ஆணையர் எழில்ராஜன் தலைமை தாங்கினார். இதில் பங்கேற்ற பொதுமக்கள் கிராமத்தின் உட்புற சாலைகளை சீரமைக்க வேண்டும், மின்சாரம் குடிநீர் பற்றாக்குறையை போக்க வேண்டும், தெரு மின் விளக்குகள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரிக்கை வைத்தனர். இதற்கு ஆணையர் எழில்ராஜன் பொதுமக்களின் கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டு அந்தந்த துறை மூலம் விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். இதில் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர், விவசாயத்துறை, மின்துறை, பொதுப்பணித்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் கொம்யூன் பஞ்சாயத்திற்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களில் கிராம சபை கூட்டம் நடத்தப்பட்டு பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சி சிறகம் சார்பில் வில்லியனூர் ஜவஹர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழ் மொழி வளர்ச்சி தொடர்பாக பல்வேறு பிரிவுகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. பள்ளியின் தாளாளர் சிவராஜன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிர்வாகி அஞ்சாலாட்சி முன்னிலை வகித்தார். தமிழ் ஆசிரியை நித்யா அனைவரையும் வரவேற்றார். தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் புலவர் வெங்கடேசன் வாழ்த்துரை வழங்கினார். உறுப்பினர் பூபதி பெரியசாமி தமிழ் அறிவோம் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கு நோக்க உரையாற்றி திருக்குறள் ஒப்புவித்தல், சொல் அந்தாதி போன்ற போட்டிகளை நடத்தினார். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ் வளர்ச்சி சிறகத்தின் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் இளவரசி, வேணு ஆகியோர் செய்திருந்தனர். சொன்ன பேச்சு முறை இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புலவர் ஐயா வெங்கடேசன் எங்களுக்கு கொடுத்த கருத்துக்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஊக்குவித்தது. தமிழ் நம்ம எப்படிலாம் பிறந்த சிறந்த மொழிகளின் நடுவே சிறந்தே பிறந்ததாம் தமிழ் மொழியை வணங்கி அவையோர் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம். என் பெயர் இளவரசி. நான் அறிவியல் ஆசிரியர். அதோடு எனக்கு தமிழ் மீது நல்ல ஆர்வம் உள்ளது. ஏனென்றால் என் 12ஆம் வகுப்பு ஆசிரியர் தேவதாஸ் ஐயா அவர்கள் என்னை எப்பொழுதும் இளவரசி வகுப்பு குறிப்பேடு எடுக்கும் போதெல்லாம் என்றும் இளமையாகவே வாழ்வாய், உன் பெயரின் அர்த்தமே அதுதான் இளவரசி, இளமை கூட்டல் அரசி இளவரசி என்று எப்பொழுதும் என்னை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருப்பார். தமிழில் பேச வேண்டும், தமிழில் எழுத வேண்டும். என் கையெழுத்திற்கும் நிறைய முறை நான் பரிசு பெற்றுள்ளேன். இது போன்று ஐயா அவர்களும் நியூட்டனின் ஈர்ப்பு விசையை படிக்கிவிட்டு தமிழின் ஈர்ப்பு விசையால் தமிழ் தொண்டு ஆற்ற வந்து வில்லியனூர் தொகுதி GN பாளையம் வெண்ணிசாமி நகரை சேர்ந்த திமுக இளைஞரணி கிளை செயலாளர் சூர்யா என்கின்ற கணபதியின் பிறந்தநாள் விழா திமுக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில அமைப்பாளருமான ரா. சிவா தலைமையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன், வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், அய்யனார் கோவில் கோபி மற்றும் மூர்த்தி, கோவிந்தா, தேவநாதன், கார்த்தி, உதயா, புவனேஷ், அரசூர் கார்த்தி மற்றும் பலர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி வீராம்பட்டினம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தின் தேர் திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சிறப்பான முறையில் அன்னதான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலையில் தொழில் அதிபர் அமுல் மற்றும் வசந்த் ஆகியோர் தலைமையில் சுமார் 500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காலை உணவு வழங்கப்பட்டது. தொடர்ந்து பிற்பகல் உழவர் சந்தை அருகே சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் நாராயணசுவாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தொழிலதிபர் அமுல் மற்றும் மனோ குடும்பத்தார்கள் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.